இஸ் துளசி. வெல்கம் டு துளசி தமிழ் விளாக்ஸ். ஆக்சுவலா வந்து என்னன்னா, இன்னைக்கான விளாக் என்ன அப்டின்னா, நான் வந்து இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து என்னன்னா போறேன். 9த் மந்த் வந்து எனக்கு பிளட் டெஸ்ட் வந்து வர சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் மந்த் போகும்போது வந்து பிளட் சுகரோட லெவல் வந்து கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு. அதனால வந்து என்னன்னா, ஃபாஸ்டிங் சுகர் வந்து எதுவுமே சாப்பிடாம வந்து என்னன்னா, நம்ம ஃபர்ஸ்ட்டு சுகர் எடுக்கணும். ஐ மீன் வந்து பிளட் டெஸ்ட் எடுக்கணும். ஆஃப்டர் தட் சாப்பிட்டு ஒரு தடவை வந்து என்னன்னா பிளட் டெஸ்ட் எடுக்கணும். இன்னைக்கு வந்து என்னன்னா, நானு டைம் இப்போ வந்து 6:40 சம்திங் வந்து ஆகுது. 6:30க்கெல்லாம் எந்திரிச்சுட்டேன். பிரஷ் பண்ணிட்டேன். பிரஷ் பண்ணிட்டு மட்டும் தான் வந்து என்னன்னா போகணும். வாட்டர் குடிக்கிறதோ, இல்ல வந்து மில்க் வேற எந்த சப்ளிமெண்ட் எதுவுமே வந்து என்னன்னா எடுத்துக்க கூடாது. ஸோ நம்ம டெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து என்னன்னா சாப்பிடணும். இன்னைக்கான டே எப்படி போகுது அப்படிங்கிறது இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். எனக்கு ஆக்சுவலா வந்து என்னன்னா நார்மலா பசிக்கவே பசிக்காது இந்த டைம்க்கு. ஆனா வந்து என்னன்னா சுகர் டெஸ்ட் எடுக்க போறோம்னு சொன்னோடனே வந்து என்னன்னா பசி வர ஆரம்பிச்சிச்சு. அதனால வந்து சீக்கிரமா போய் டெஸ்ட் எடுக்கணும். சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாதானே வந்து பசி வரும். உனக்கு அப்படிதான் வருமாடா? எல்லாத்துக்கும் அப்படிதான் வருமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஹலோக்கா. நான் எப்பயுமே ஹாஸ்பிட்டல் போகும்போது தனியா போனதே இல்ல. அன்னைக்கு நானு, அம்மா, ஹஸ்பண்ட், தங்கச்சி நாங்க 4 பேரு போயிருந்தோம். அது இல்லாம மதர் இன் லா வீட்ல இருந்தும் வந்திருந்தாங்க. ஆக்சுவலா வீட்ல என்னால விளாக் அதுக்கு மேல கன்டின்யூ பண்ண முடியல. இப்ப 8:30 வந்து ஆகுது. ஸோ 8:30க்கு டெஸ்ட் எடுக்கிறதுக்கு வந்தாச்சு. ஸோ ஹரியப்ல கிளம்பும்போது எடுக்க முடியல அதுக்கு மேல. பிரெக்னன்சியோட ஸ்டார்ட்டிங்ல பிளட் டெஸ்ட் எடுக்கிறது ரொம்ப பயமான விஷயமா இருந்துச்சு. அது போக போக பிளட் டெஸ்ட் எடுக்கிறது ரொம்ப ஈஸியா மாறிடுச்சு. எப்பயுமே எனக்கு வந்து நரம்பு தெரியாது. அதனால இந்த கைய, அந்த கையன்னு மாத்தி மாத்தி தான் எடுப்பாங்க. அன்னைக்கும் பிளட் டெஸ்ட் குடுத்து முடிச்சுட்டேன். எனக்கெல்லாம் வந்து பிளட் வந்து ப்ளூ கலர்ல இருக்கும். இவங்களுக்கு மட்டும் தான் ரெட் கலர்ல இருக்கு. பிளட் டெஸ்ட் குடுத்து முடிச்சுட்டு கேன்டீனுக்கு போய் சாப்பிடுற அளவுக்கு வந்து எனர்ஜி இல்ல. ஸோ அங்கேயே உட்காந்து தான் சாப்பிட்டேன். அம்மா அங்கேயே ஊட்டி விட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சு 2 ஹார்ஸ் கழிச்சு தான் வந்து அகைன் பிளட் டெஸ்ட் குடுக்கணும். அதுவரைக்கும் நானும் தமிழும் உட்காந்து பேபிக்கு என்ன நேம் வைக்கலாம், ப்ளஸ் சிஸ்டர் கூட விளையாண்டுட்டு வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ எப்பயும் டெய்லி 1 ஹவர் வாக்கிங் போகணும். ஸோ வாக்கிங் போறது இங்கேயே சும்மா உட்காந்துருக்க டைம்ல வாக்கிங் போலான்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து 1/2 அன் ஹவர் வாக்கிங் போயிட்டு இருந்தேன். ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம சாப்பிட்டுட்டு உட்கார்ந்தே இருந்தோம் அப்படின்னாலும் பிளட் சுகரோட லெவல் அதிகமா காட்டும். ஸோ கீழ போயிட்டு வெயிட் வந்து செக் பண்றது, ஸோ ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ண முடியுமோ அது எல்லாமே வந்து என்னென்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன். சாப்பிட்றதுக்கு முன்னாடி பிளட் டெஸ்ட் கொடுத்துட்டு வந்துட்டேன். சாப்பிட்டதுக்கு அப்புறம் 2 ஹார்ஸ் கழிச்சு தான் அடுத்த பிளட் டெஸ்ட் கொடுக்கணும். ஸோ அது வரைக்கும் ரொம்ப போரிங்காக இருக்கு. டக்குன்னு ஒரு கொஸ்டின் கேட்போம் தமிழ்கிட்ட. தமிழ், பாயா கேர்ளா? எனக்கு நோ எக்ஸ்பெக்டேஷன். இல்லை அதெல்லாம் முடியாது, ஏதாவது சொல்லி தான் ஆகணும். ஏதாவது சொல்லணும்னா கேர்ள் பேபி. ஏன் கேர்ள் பேபி? ஏன் கேர்ள் பேபின்னு இப்படி கேட்டால் நான் என்ன சொல்கிறது? எனக்கு எந்த பேபியாக இருந்தாலும் ஓகே தான். பட் ஸ்பெஷலாக கேட்டால் கேர்ள் பேபி தான் நான் சொல்லுவேன். எங்களுக்கு வந்து என்னன்னா 2 பேபினாலும் எதுனாலும் ஓகே. கேர்ள் பேபி, பாய் பேபி எதுனாலும் ஓகே தான். பட் பேபி நல்லா ஹெல்த்தியா இருக்கணும், அவ்வளவுதான். பேபி நல்லபடியாக வெளியே வந்தால் ஓகே. சாப்பிட்டு 2 ஹார்ஸ் கழிச்சு தான் பிளட் டெஸ்ட் குடுக்கணும். ஸோ பிளட் டெஸ்ட் குடுத்து முடிச்சுட்டு ரிப்போர்ட்டுக்கு 1 ஹவர் வெயிட் பண்ற மாரி இருந்துச்சு. ஸோ ரிப்போர்ட் வெயிட் பண்ற கேப்ல வந்து அப்பா, அம்மா மதர் இன் லா வீட்ல இருந்து வந்து என்னன்னா வந்துட்டாங்க. ஸோ அவங்க கூட சேர்ந்து தான் வந்து என்னன்னா டாக்டரையும் கன்சல்ட் பண்ணோம். சுகர் டெஸ்ட்டோட ரிப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா நார்மல் ரேஞ்சில தான் இருந்துச்சு. டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு வந்து என்னன்னா வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பேபிக்கு ஏதாவது ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருந்தோம். ஸோ அப்பதான் இந்த மாதிரி ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பட் ஷாப்பிங் போய் என்னால் ப்ரொடக்டிவா இருக்க முடியல. மார்னிங்லேருந்து ஆக்டிவா இருந்ததுனால. ஸோ அதனால கால் வலிக்குது, அப்புறமேட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. எப்பயுமே என்னோட ஹாஸ்பிட்டல் ரொட்டீன் இப்படி தான் இருக்கும். ஸோ நான் ஹாஸ்பிட்டல் போனேன் அப்படின்னாவே ஃபேமிலியில் இருக்க மொத்த பேருமே வந்துருவாங்க. ஸோ அந்த இடம் கெட் டுகெதர் பண்ற பிளேஸாக தான் இருக்கும். ஸோ அதனால ரொம்ப ஜாலியாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாடா, பை பை.